இருமுடி கட்டுறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப நான் சொல்றேன், இப்ப கேளுங்க, எது ஏன் முக்கியம்னு. நம்ம இன்னைக்கு சபரிமலைக்கு போகும்போது ஒவ்வொரு வேண்டுதலோடு செல்கிறோம். நானும் சபரிமலைக்கு போறேன்னா ஒரு வேண்டுதலோட தான் போவேன். எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு வேண்டுதலை வைத்து சபரிமலைக்கு செல்கிறார்கள். அப்போ இருமுடியே எடுக்கிறோம். என்னோட உடம்பு சரியில்லை, நான் இந்த வாட்டி என் பையன் மலைக்கு போறான், அவன்கிட்ட என் தேங்காயை கொடுத்து அனுப்புறேன், என்னோட நெய் கொடுத்து அனுப்புறேன் அப்படிலாம் வேண்டிப்பாங்கல்ல. இருமுடியில நெய்ய நிரப்பும் பொழுது கான்சன்ட்ரேஷன் ஐயப்பன்ட்டு இருக்கணும். நீ என்ன வேணா வேண்டிக்கலாம். உங்களது வேண்டுதலை நீங்க நெய் நிரப்பும் பொழுது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயப்பா எனக்கு இது மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதலோடு அந்த நெய்யை ஊற்றினால் எப்படி உன்னோட SMS மெசேஜ் கடல் தாண்டி போறதோ அத மாதிரி நீ தேங்காயில நெய் ஊத்துறல்ல, நீ ஊத்தும் பொழுது சொல்ற கோரிக்கை, உன்னுடைய வேண்டுதல் அந்த நெய் மூலம் உன்னோட போன்ல போற SMS மாதிரி, வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி நேரம் ஐயப்பனுக்கு போயிடும்.